ஹரி போல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்களை சொல்லியிருக்காரு. பணிவு, நான் எனக்குள்ளது விடுறது, ஆத்ம நிவேதனை, அப்புறம் பகவான் தான் நம்ம பாலனை பண்ணிட்டு இருக்காரு. 4வது பகவான் தான் நம்ம காப்பாற்றுவார் எல்லா விதமான சூழ்நிலையில. 5வது பக்திக்கு அனுகூலமானது பண்ணுறது அல்ல விடுறது, பக்திக்கு இடைஞ்சில் உள்ளது விடுறது. 6வது பக்திக்கு அனுகூலம் உள்ளது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. அதில் 3வது கீர்த்தனை ಶುದ್ಧ ಭಕ್ತ ಚರಣ ರೇಣು ಭಜನನುಕೂಲ ಭಕ್ತ ಸೇವಾ ಪರಮ ಸಿದ್ಧಿ ಪ್ರೇಮಲತಿ ಕರಮೂಲ. ಶುದ್ಧ ಭಕ್ತರಿಗೆ ಪಾದ ತುಸಿ பக்தியிலே முன்னேற்றம் போகிறதுக்கு அனுகூலமாக இருக்கு. பக்தர் சேவை பண்ணுறது உயர்ந்தனோ ஒரு சித்தி போல. இந்த பிரேமம் சொன்ன கொடிಗೆ மூலம் அதுதான். மாதவதி தீ பக்தி ஜனனி जतने पालन कोरी कृष्ण बसते बसती बोले परम आदरे बोरी. माधव तिथि जना एकादशी, जन्माष्टमी, कृष्ण जयंती, रामनवमी, ನರಸಿಂಹ ಚತುರ್ದಶಿ, ರಾಧಾಷ್ಟಮಿ, ಗೌರ ಪೂರ್ಣಿಮಾ, ಇದೆಲ್ಲ ವ್ರತಂ இருந்தால் பக்திக்கு தாய் அம்மா போல இருக்கும். இதெல்லாம் பக்தி பெருவி எடுக்கணும். நம்ம ரொம்ப கவனமாக இதுக்கு இந்த விரதங்களை பண்ணணும். அந்த நாளில் கிருஷ்ணர் வாசம் பண்ணிட்டு இருக்காரு வச்சுட்டு நம்ம மதிப்புடனே அதெல்லாம் பண்ணுறது. அதே போல் கிருஷ்ணர் எங்கே வாசம் பண்ணிட்டு இருக்காரு, தாம், அது பிருந்தாவனம் இருக்கலாம், மாயாப்பூர் இருக்கலாம், ஜெகநாத்புரி, துவாரகா, அந்த எல்லா இடங்களையும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். நம்ம எப்போ அங்கே போவோம், ஆதரவு வச்சு அங்கே வாழணும். गौर आमार जे सब स्थाने करला ब्राह्मण रंगे से सब स्थाना रिबामी प्रणयी भक्त संगे शुद्ध भक्त चरण रेणु. நம்ம கௌராங்க மகாபிரபு எங்கெல்லாம் போனாங்க அந்த எல்லா இடங்களும் நானும் போவேன். ரொம்ப ஆதரவு வச்சு, தனியால பிரணய அனுபுள்ள பக்தர் கொடுப்போம். மிருதங்க வாத்யா சுனிதி மன அவசர சதயாச்சு गौरविहित कीर्तन शोनी आनंदे हृदय नाचे शुद्ध भक्त चरण रेणु. என் மனசு எப்பவுமே மிருதங்கம் அந்த கீர்த்தனைக்கு உள்ள இது கேட்குற விரும்புறது. அதில் கூட ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗೆ ಪಗಳ್ಸಿ ಅವ್ರಿಗೆ ಲೀಲೆ ಉಳ್ಳ ಕೀರ್ತನೆ ಕೇಳ್ಕೊಂಬೋ ಏನು ಇದೇ ಆನಂದದಲ್ಲಿ ಆಡದೆ. जुगल मूर्ति देखिया मोर
परमानंद होए। प्रसाद सेवा करिते सकल प्रपंच जाय। शुद्ध भक्त चरण रेणु. எப்போ நான் ராதாகிருஷ்ணர் சேர்ந்து இருக்காரு அந்த படம், அந்த விக்கிரகம், அந்த காட்சி பார்ப்பேன், எனக்கு பரம ஆனந்தம். அப்போ அதே போல அவங்களுக்கு பிரசாதம், நான் இந்த உலகமே ஜெயிச்சிருக்கேன் அப்படி சாப்பிடுவேன். जेदिन ग्रहिते भजन देखे ग्रहिते गोलोक भाया। चरण सीधो देखिया गंगा सुख न सीमा पाया। शुद्ध भक्त चरण रेणु. என் வீட்டில் எப்போ சத்சங்க பஜனை பார்ப்பேனோ என் வீடே கோலக்கம் போல நினைப்பு. கங்கை பார்க்கும்போது, கங்கை பகவான் உன் தாமரை பாதத்தில் வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கங்கை பார்க்கும்போது. तुलसी देखिया जुड़ाए प्राण माधव तो शनि जानी। गौर प्रिय शाक सेवन जीवन सार्थक मानी। शुद्ध भक्त चरण रेणु. துளசி தேவி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உயிரை வந்த போல இருக்கு. என்ன, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவள் துளசி. அதே போல மகாபிரபுக்கு ரொம்ப இஷ்டமான கீரை வகைகள் பார்க்கும்போது சாப்பிடும்போது வாழ்க்கை உண்மையாக கிடைச்சது இதான் இதுக்கு லாபம், சார்த்தகம் சொல்லுவோம். அப்படி भक्ति विनोद कृष्ण भजन अनुकूल पाई जा। प्रति दिवसे परम सुख स्वीकार करता। शुद्ध भक्त चरण रेणु. ना भक्ति विनोदन कृष्ण भजनेಗೆ என்னெல்லாம் அனுகூலமாக இருக்கு, தினமும் ரொம்ப சுகத்தில் சந்தோஷமாக எடுத்துட்டு என் வாழ்க்கை கொண்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பேசுறது? நான் ஒரு வாட்டி 2.5 மணி நேரம் பேசியிருக்கேன் இந்த கீர்த்தன் பார்த்து. அஸ்ஸாமில் ஒரு இஸ்கான் கோயிலில் என்னை கூப்பிட்டு இருந்தார். இந்த கீர்த்தனை வச்சு 2.5 மணி நேரம் பேசி அப்போ சென்னை டைம் ஆயிடுச்சல, எனக்கு போகணும். உங்களுக்கு கூட 8 மணி வரை சொல்லியிருந்தா, 5:30 to 8, 5 to 8 1/2 மணி நேரம் கீர்த்தன். 5:30க்கு தொடங்கினேன் இந்த கீர்த்தன் தொடங்கினேன். शुद्ध भक्त चरण रेणु. இந்த கீர்த்தன் பாடி பாடி அதுக்கு பேசி பேசி 8 மணிக்கு சென்னை முடிஞ்சது வைக்கல. அப்போ சொன்னார், இல்லை 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 இனி 1.5 மணி நேரம் பேசுங்க சொன்னார். அப்போ இன்னொரு கீர்த்தன் பாடியிருந்தேன், அது இதில் இருக்கு. கபே ஹபே பனோ சேதினாமார் கபே ஹபே பனோ சேதினாமார் சொன்ன வந்தது. இந்த 2 கீர்த்தன் மணிக்கணக்கு பேசலாம் இதுக்கு ராத்திரி. இந்த யூடியூப்ல 15-20 நிமிஷம் எனக்கு உடம்பு நல்லா இல்லை. இப்போ ஒரு ಶುದ್ಧ ಭಕ್ತನಿಗೆ ಪಾತ ತುಸಿ ನಮ್ಮ ಭಜನೆಗೆ ಅನುಕೂಲ சொல்லி நம்ம குரு மகாராஜுக்கு பாத்த தூசி எடுத்துட்டு இருக்கோம், பார்த்துட்டே இருப்பேன். எவ்வளோ வாட்டி எடுக்கிறது? ஒரு வாட்டி எடுத்தா போதும். 100 வாட்டி எடுத்துட்டு வாழ்க்கை மாறலாம் சொன்ன என்ன பிரயோஜனம்? சொன்ன வந்தது பாத்த தூசி ஒரு சுத்த பக்தனுக்கு சொன்னா அவர் போகிறது பாதையில் போகிறது, அவர் சொன்ன போல போகிறது. வேற சும்மா தூசி எடுத்து 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 அது ஒன்றுமே ஆகும்.
அவர் காட்டுறது பாதை அவர் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பேசுவா, அதை பற்றி வாழ மாட்டான். நிறைய பேர் வாழ்வா, நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். உண்மை சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, சனாதன கோஸ்வாமி. சில பேர் பஜனை பண்ணுவான், வேறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். சில பேர் வேறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான், அவர் வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. உண்மையான பக்தன் யாரு? தானும் பண்ணிட்டு இருக்கா, வேறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அப்படி பண்ணுறான். சுத்த பக்தன் யாருக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான பற்றுதல் கிடையாது. சன்னியாசி இருக்கலாம், பிரம்மச்சாரி இருக்கலாம், கிரகஸ்தன் இருக்கலாம், ஆணு பெண்ணு குழந்தை வயசானவர், இது அதெல்லாம் கிடையாது. சுத்த பக்தன் சொன்னால் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிருஷ்ணருக்கு சுகத்துக்கு வேண்டி கிருஷ்ணர் திருப்திக்கு பண்ணிட்டு இருக்கான். தன் சுகம் தன் ஆசைகள் கிடையாது. கப்பட்டம் கிடையவே கிடையாது. பொறாமை கிடையாது. இப்பெல்லாம் கபடம் நடந்துட்டு இருக்கு. வேஷம் போட்டிருக்கான். வைஷ்ணவனல்ல, வைஷ்ணவன் கூடுதலாயிடுச்சு. அப்படிப்பட்டவனல்ல. பக்தருக்கு சேவை பண்ணணும். பக்தர்கிட்ட சேவை வாங்கலாம். பக்தர் சேவை பண்ண நம்ம வாழ்க்கைக்கு நோக்கம் கிருஷ்ண பிரேமம் கண்டிப்பாக கிடைக்கும். வேற வழி கிடையாது. சுத்த பக்தன், நமக்கு ஒருத்தர் சுத்த பக்தர் தெரிஞ்ச என்ன பண்ணணும்? கலியுகத்தில் அவங்களுக்கு கூட மக்கள் விளையாடுவாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன ஒரு சுத்த பக்தன் பணிவு, பொறுமை, சைப்புத்தனம், அவங்க சேவா பாவம் இருக்கு. வேறவங்களுக்கு சேவை செய்யணும். சேவை வாங்குறது பிடிக்காது. மாதவ திதி இது விரத்த மாட்டல்ல. அன்னைக்கு பகவான் பார்த்து கூடுதல் நினைக்கிறது, படிக்கிறது, ஜபம் செய்யறது, அந்த மாதிரி நினைக்கும். நான் தண்ணி குடிக்கலாம், நான் வேற இது கிழங்க சாப்பிட்டேன், அது விடுங்க. இது சாப்பாடுக்கு வேண்டியல்ல. கர்மிகள் ஏகாதசி பண்ணுவோம் பாவத்தில் வெளியில் வர்றதுக்கு. நம்ம பக்தர் ஏகாதசி பண்ணுவோம் பகவானுக்கு அனுபவம் கிடைக்கும். வித்தியாசம். பகவான் இங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கார். பிருந்தாவனா அங்கே போகும்போது ரொம்ப ஆதரவு வச்சிருக்கு. சுற்றி 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 என்ன சுத்த முடியும், எவ்வளோ சாப்பிட முடியும், அதுக்கு வேண்டி அவ்வளோ தூரமாக போகணும். பிரபு அந்த ஒரு கோயில் காட்டிடுங்க, இந்த ஒரு கோயில் காட்டிடுங்க. நான் ஒரு வாட்டி நிறைய வாட்டி சோதனை பண்ணுறது பிடிக்கும் எனக்கு. டெல்லி பக்தருக்கு சொன்னேன், யாருமே 3 நாள் பிருந்தாவனத்தில் இருக்கலாம். 3 நாள் மடம் விட்டு வெளியில் போகக்கூடாது. மடம் விட்டு வெளியில் போகக்கூடாது. எல்லாருமே 64 மாலை ஜபம் பண்ணணும். 2 மணி நேரம் மடத்தில் சேவை பண்ணணும். என்ன சேவை பண்ண முடியும்? சேவை பண்ணணும். கிளாஸு ஆர்த்தி அட்டென்ட் பண்ணணும். கேள்விகள் நானும் கிளாஸ் எடுத்தேன். திருப்பி 10 நிமிஷம் எல்லாருமே தனியாக பேசலாம். பஜனை பாத்தியன் கூட 24 பேர் வந்தாங்க. அதில் 4-5 ஆணு. அவங்கள நைட்டு பிரசாதத்துக்கு அப்புறம் வெளியில் போவான். சிலருக்கு பால் கொண்டு வருவான், மருந்து கொண்டு வருவான், ஏதோ ஒன்று. அவங்களும் என்ன காட்டுன்னு சொல்லியிருக்கா, நம்ம ஆணு அந்த இது காட்டுறது. இந்த பெண்களை பாவம் சொல்லியிருந்தா உள்ளதாக இருக்கான். பட் அந்த 3 நாள் முடிஞ்ச உடனே 4வது நாள் காலமே எல்லாருமே சுத்த போயிடுச்சு. அந்த கோயில் இந்த கோயில் அது நம்பிக்கை கிடையாது. நம்ம கோயிலில் கூட பகவான் ராதா கோவிந்தர் இருக்காரு. தாம் என்னதுக்கு போகணும்? சுற்றி 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 அந்த கோயில் காட்டிடுங்க. அப்புறம் இந்த கோயில் நான் இப்போ யாருமே வந்தா எனக்கு விட்டு விடுச்சேன். அது என்ன இவ்வளோ பார்த்தோன்னு சொல்லி ஒரு எண்ணி வைக்கிறதா?
மகாபிரபு எங்கெல்லாம் போனாங்க அந்த இடங்களு அனுபவ பக்தர் கூட போனாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? மகாபிரபு எல்லா விதமான இடத்துக்கு போனார். நம்ம தனியாக போனால் என்ன இது? நம்ம ஆர்வை பாருங்க எப்படி இருக்குது. இது முருகன் கோயில், இது சிவன் கோயில், அமர்வு. மகாபிரபு போனது அங்கே உள்ள தேவி தேவதைகளுக்கு கூட பகவானுடைய நாமங்களை சொன்னார். அவங்களுக்கு சரியில்லை. அங்கே வந்தவங்களுக்கு கூட எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வில் கொண்டு வந்தாச்சு. அந்த பாவம் இருக்கு. எந்த தேவி தேவதைக்கு முன்னாடி போய் ஹரிநாமம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் அங்கே வந்தவங்களுக்கு கூட நம்ம ஹரிநாமத்தில் இழுத்துறது. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, நம்ம வேறு கோயிலில் போனால் கூடுதல் சத்தம் பண்ணுவோம். எப்படி பாடுவோம்னு சொன்னால் அந்த கோயிலாலே சொல்லுவோம், இங்கே யாரும் பாடக்கூடாது, கத்துறது, அசிங்கமான சவுண்டுகளை பண்ணுவான். அந்த இனிப்பு கிடையாது, இழுத்துறது இது கிடையாது. சும்மா போய் டமா 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 பைத்தியக்காரர். அதுக்கு வேண்டி பைத்தியக்காரர்களை போகக்கூடாது. அவங்களுக்கு கூட அனபான பக்தர் கூட இங்கே நிறைய இருக்குது. இல்லைன்னா இனி 2-3 நாள் இந்த கீர்த்தனை பார்த்து பாடலாம், பேசலாம். இனி அவ்வளோ உடம்பு முடியல. நாளை திருப்பி இதே கீர்த்தன் பார்த்து நான் கண்டினியூ பண்ணுவேன். அறிவுறும் தான்